ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு கொடுக்கும்போதே அளவு பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க கூட. கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி நாடா கட்டுற இடத்துல நீட்டாக கிழிஞ்சிடுங்க, அடி வரைக்கும் கிழிஞ்சிடுங்க, எனக்கு இந்த மாதிரி வராமல் தைங்கங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருங்க. இவங்க வந்து தைக்கும் போது வந்து தனித்தனியாக தைக்காமல் இவங்க வந்து ஒன்றாவே எல்லாத்தையும் தைச்சி முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வேறு மெத்தடில் தைக்கலாம். வாங்கப்பா பார்க்கலாம். நம்ம வந்து தைக்கும் போது என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்துட்டு நம்ம கீழே அந்த கால் விடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த தனியாக தைச்சிட்றோம். இந்த சீட் அளவு, இந்த கால் அளவு, சைடு அளவுலாம் தைச்சிட்றோம். அதேமாதிரி மேலே நாடா கோக்குற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் நம்ம தனியாக தைச்சிட்றோம். இந்த மாதிரி தைக்கும் போது தான் வந்துட்டு நம்ம அந்த கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து வராமல் தைக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பெல்ட்டை வந்து ராங் சைடு பக்கம் திருப்பிக்கலாம். நம்மளோட கீழே பேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அப்படியே இந்த எல்லாமே மடித்து தைச்சிடணும். அந்த நாடா கோக்குற ரோப்பு எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட தைக்கிற வேலை தான், நம்மளோட ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இப்போ வந்து அதை வந்து நம்மளோட அப்படியே அந்த உள்ளே கொண்டு வந்து அந்த பேண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரெண்டுத்தையும் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரியே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த குண்டு ஊசி குத்திக்கலாம். நம்மளோட தையலும் ஒன்றா வருது பார்த்திங்களா, அந்த ரெண்டு இடத்தையும் நம்ம பின் ஊசி அந்த குண்டு ஊசி குத்திக்கிட்டாக்கா நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அர்க்காத்து இருக்கும், சைடில் வந்து அர்க்காத் போட்டிருப்போம், அந்த வி மாதிரி கட் பண்ணியிருப்போம். அதையும் அந்த இடத்துக்கிட்டையும் நம்ம வந்து பின் ஊசி குத்திக்கணும். இந்த மாதிரி குத்திட்டு தைக்கும் போது வந்துட்டு நமக்கு வந்து இந்த தைக்கும் போது ஈவனாக அந்த சுருக்கம் வைக்கிறோம்ல, அந்த இடத்த கரெக்டாக நம்ம கவர் பண்ணி தைக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம். இப்போ வந்து நம்ம பின் ஊசி எடுத்துகிட்டு நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்குன்னு துணி விட்டுருப்போம். இப்போ அந்த இடத்துலையே நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். 1/2 இன்ச்சு கேப்லேயே நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி தைக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கிற பழகும் போதும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தைங்க, கண்டிப்பாக நல்லா தைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக கிட்ட வந்துட்டு இப்போ எவ்வளோ சுருக்கத்துக்கு கொஞ்சம் தான் இருக்குது துணி. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பெல்ட் பீஸில் மார்க் பண்ணிக்கிறோம், எந்த இடத்துலேருந்து சுருக்கம் வைக்கணும்னு. சுருக்கம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம மடிப்பு வச்சுக்கிட்டே வரோம். இப்போ வச்சுக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு தான் 3 இது தான் வருது. 3 சுருக்கம் தான் வருது. அந்த இடத்துல வைக்கிறது 3 சுருக்கம் தான் வருது. இப்போ நம்ம வந்து அந்த 3 சுருக்கம் அந்த இடத்துல வச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பக்கம் தையலுக்கிட்ட துணி விட்ருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த பேலன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுலேயும் ஒரு 3 அளவு தான் வருது. எனக்கு 3/4 இன்ச்சில் 3 இன்ச்சு 3 இது வருது, 3 மடிப்பு வருது. இப்போ அந்த 3 மடிப்பை நம்ம வச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் வச்சு தைச்சிக்கலாம். இங்கே என்ன மாதிரி தைச்சோமோ அதே மாதிரியே நம்மளோட எதிர்பார்க்கமும் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ தைச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த பக்கமும் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஈவனாக நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்குன்னு விட்ருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த அளவுக்கே தைச்சிக்கிட்டே வரலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தைக்கும் போது வந்து கொஞ்சம் பொடி தையல் வச்சுக்கிங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ கஸ்டமருக்கு வந்து கிழியாமலும் இருக்கும் பேண்ட்டு. அதுக்கு தான் வந்து நம்ம அந்த மாதிரி தைக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து 2வது தையலும் அப்படியே தைச்சிக்கிட்டே வரோம். அதுக்கு மேலேயே கொஞ்சம் மடிப்புக்கிட்டலாம் கொஞ்சம் எடுத்து விட்டு தைங்க. அப்போ வந்து இந்த இது வந்து சிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் வந்து மடிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சிக்கும், அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து 2 தையல் போட்டு வந்துட்டோம், வெளியில் வரப்போகிறோம். இப்போ இதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி தைக்கும் போது வந்து நான் அந்த கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு வராமல் தைக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி தைக்கிறோம். இப்போ வந்து நம்ம தைச்சிக்கிட்டே வந்துட்டோம், அவ்வளோதான். இதான் நம்மளோட லாஸ்ட்டில் வந்து ஃபைனலு. இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும் போது வந்து பேண்ட்டு அவங்க சொன்ன மாதிரி கிழியாமல் தைக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டை வந்து அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் தைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம தைச்சி கொடுத்துருவோம். அது உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் தைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.